ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு நீட் ஆப்ட்ரிக்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அலாட்மெண்ட் ஆர்டர் நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன்லேருந்து. அதுதான் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, என்னென்ன சர்டிஃபிகேட் நம்ம தேவை அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட நீட் ஆப்ட்ரிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய லேட்டஸ்ட் அப்டேட் ஃபுல்லாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஹவு டு டவுன்லோட் அலாட்மெண்ட் ஆர்டர். அலாட்மெண்ட் ஆர்டரை எப்படி நம்ம டவுன்லோட் பண்றது அப்படிங்கறத இப்போ டீடைல்டா பார்க்கணும். ஃபர்ஸ்ட் உங்களோட கம்ப்யூட்டர்ல இல்ல உங்களோட லேப்டாப் இல்ல உங்களோட போன் வந்து தேவை கிடையாது. போன்ல வந்து ஏதாச்சும் எரர் வருது, இப்போ நீங்க ஃபீஸ் கட்டும்போது ஏதாச்சும் எரர் வருது அப்படின்னா உங்களுக்கு வந்து போன் வந்து கொஞ்சம் எரர் ஆயிடுச்சு அப்படின்னா டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் பொறுப்பேற்றுக்க மாட்டாங்க. அதனால ஒன்னு லேப்டாப்ல பண்ணுங்க, இல்லைன்னா கம்ப்யூட்டர்ல இந்த அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணுங்க. ஓகேவா? வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோட எண்ட்ல பேமெண்ட் எப்படி பண்றது அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா சொல்லியிருப்போம். நெக்ஸ்ட் வெப்சைட் பாத்தீங்கன்னா டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் ஆர்க். இந்த வெப்சைட்டை கண்டிப்பா எழுதி வச்சுக்கோங்க. இந்த வெப்சைட்ல போனீங்க அப்படின்னா யூஜி கோர்சஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எம்பிபிஎஸ் பிடிஎஸ் வரும். ஓகேவா? இதுல நோட்டிபிகேஷன் ஸ்க்ரோல் ஆகும். இந்த ஸ்டெப்ல இருந்து கிளிக் பண்ணி உள்ளுக்குள்ள போடும். ஓகேவா? அப்ப நோட்டிபிகேஷன் இந்த இதுல வந்து ஸ்க்ரோல் ஆயிட்டு இருக்கும். வரிசையா நோட்டிபிகேஷன் ஸ்க்ரோல் ஆயிட்டு இருக்கும். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து ரிலீஸ் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 7.5% அண்ட் 92.5. அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் ரிலீஸ் பண்ணதுல அந்த நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அலாட்மெண்ட் ஆர்டர் ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. அதுல உங்களோட லாகின் ஐடி கேட்டுக்கும். லாகின் ஐடியில வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் நம்பரையும் பாஸ்வேர்டையும் என்டர் பண்ணணும். இல்ல அவங்களோட அப்ளிகேஷன் நம்பர் என்னது, நீங்க வந்து டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் எம்பிபிஎஸ் பதியும் போது நீங்க கொடுத்துருக்கீங்களா அந்த அப்ளிகேஷன் நம்பரையும் பாஸ்வேர்டையும் என்டர் பண்ணி உங்களோட எந்த காலேஜ், கவர்மெண்ட் காலேஜ்னா 13,510, செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ்னா அதுக்குரிய ஃபீஸை நீங்க பே பண்ணி உங்களோட அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்ல, எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாங்க இன்னைக்கு சாட்டர்டே அண்ட் டுமாரோ சண்டே 2 நாளுமே பேங்க் லீவ் ப்ரோ, நம்ம எப்படி ப்ரோ பண்ண அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. எதை எக்ஸ்டெண்ட் பண்ணா ஜாயினிங் டேட் வந்து கொஞ்சம் ஒரு 2 days கிட்ட எக்ஸ்டெண்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த 2 days வந்து நம்மளுக்கு கவர்மெண்ட் ஹாலிடேவா இருக்கலாம், கவர்மெண்ட்னா இந்த பேங்க் லீவா இருக்கலாம். ஓகேவா? பேங்க் லீவா இருக்கலாம் அந்த சாட்டர்டே சண்டே. அதனால வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்ப இப்படிதான் உங்களோட அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து சிம்பிளா வந்து டவுன்லோட் பண்றது. உங்க பேமெண்ட்டை வந்து தயவு செஞ்சு பேங்க்ல போய் கட்டுறது என்னோட சஜெக்ஷனை சொல்லுவேன். ஓகேவா? அந்த வீடியோட எண்டில் நம்ம பேமெண்ட்டை மட்டும் பத்தி டீடைல்டா நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா ரவுண்ட் 2ல அலாட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் எக்கச்சக்கமான பேர் எந்த டாக்குமெண்ட்ஸை கொண்டு போகணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நீட் ஸ்கோர் கார்டு 1 பாயிண்ட், ரெண்டாவது அட்மிட் கார்டு. நீங்க நீட்ல எழுதுன ஸ்கோர் கார்டு, நீங்க எவ்வளவு மார்க் வாங்கிருக்கீங்க அப்படிங்கறதுக்குரிய ஸ்கோர் கார்டு அண்ட் அட்மிட் கார்டு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் 10th 11th 12th சர்டிபிகேட், எவ்வளவு மார்க் 10th எவ்வளவு மார்க் அந்த சர்டிபிகேட், 11th எவ்வளவு மார்க் அண்ட் 12th எவ்வளவு மார்க்ங்கிற சர்டிபிகேட் எடுத்துக்கோங்க. மொத்தம் 2 3 6 ஆயிடுச்சு. இதுல மொத்தம் 2 சர்டிபிகேட், இதுல ஒரு 3 சர்டிபிகேட். ஓகேவா? மொத்தம் 5 சர்டிபிகேட் இதுவரை ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நேட்டிவிட்டி சர்டிபிகேட் எடுத்துக்கோங்க. நிறைய பேர் கேட்கறது கிடையாது, இருந்தா நீங்க நேட்டிவிட்டி சர்டிபிகேட்டை எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்க கேட்டகரி வைஸ் நீங்க போயிருக்கீங்க, பிசி பிசிஎம் எம்பிசி எஸ்டி அப்படின்னு போயிருக்கீங்கன்னா உங்களோட கம்யூனிட்டி சர்டிபிகேட் எடுத்துக்கோங்க. அப்ப இதுல மொத்தம் எத்தனை சர்டிபிகேட் இருக்கு? 2 சர்டிபிகேட் இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் இன்கம் சர்டிபிகேட்ங்கிறது யார் எடுத்துக்கலாம் அப்படின்னா எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீஸ் கிளைம் பண்றீங்க, இது கன்செஷன் வேணும் அப்படின்னா அவங்களுக்கு தான் அந்த இன்கம் சர்டிபிகேட் இஃப் அப்ளிகபிள். ஓகேவா? இஃப் அப்ளிகபிள் தான். ஓகேவா? கன்ஃபார்ம் கிடையாது, எடுத்துக்கணும் கிடையாது, அவங்களுக்கு மட்டும். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா அவங்க வந்து ஃபீஸ் கன்செஷன் பண்ணணும் அப்படின்னா அந்த சர்டிபிகேட் எடுத்துக்கணும். மொத்தம் எத்தனை சர்டிபிகேட் ஆச்சு? இதுல 2. ஓகேவா? மொத்தம் 12th பாஸ் சர்டிபிகேட். 12th பாஸ் சர்டிபிகேட் யாருன்னா சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த 12th பாஸ் சர்டிபிகேட். ஓகேவா? நெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் சர்டிபிகேட். டிரான்ஸ்ஃபர் சர்டிபிகேட்ங்கிறது உங்களோட 12th படிச்ச ஸ்கூல்ல டிசி தந்திருப்பாங்க, அந்த டிசி தான் டிரான்ஸ்ஃபர் சர்டிபிகேட்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் மைக்ரேஷன் சர்டிபிகேட் அண்ட் எலிஜிபிலிட்டி சர்டிபிகேட், இது ஃபார் சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? அப்ப இதுல இன்னொன்னு வந்திருக்கு, இதுல ஒரு சர்டிபிகேட், இதுல ஒரு சர்டிபிகேட், இதுல 2 சர்டிபிகேட். ஓகேவா? கணக்கு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கான்டாக்ட் சர்டிபிகேட் அண்ட் போனஃபைட். கான்டாக்ட் சர்டிபிகேட்னா அந்த கான்டாக்ட் சர்டிபிகேட்ல என்ன போட்டுப்பாங்க அப்படின்னா குட்னு போட்டுருவாங்க. ஓகேவா? உங்களோட கேரக்டர் வந்து என்னது குட்னு போட்டுப்பாங்க. ஓகேவா? அப்ப அந்த கான்டாக்ட் சர்டிபிகேட் அண்ட் போனஃபைட் சர்டிபிகேட்னு சொல்லக்கூடிய 6th to 12th அந்த போனஃபைட் சர்டிபிகேட்டை நீங்க வாங்கி வச்சிருக்கணும். தமிழ்நாட்டில் தான் படிச்சீங்க அப்படிங்கிறது, தமிழ்நாட்டு ஸ்கூல்ல தான் நீங்க படிச்சீங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு ப்ரூஃப். ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 10 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுத்து வச்சிருக்காங்க. என்னோட சஜெக்ஷன் என்னன்னா 10 இல்ல, சில காலேஜ்ல 12 கேட்டாங்கன்னா, சில காலேஜ்ல 13 போட்டோஸ் கேட்டாங்கன்னா அது காலேஜ் டு காலேஜ் போட்டோஸ் வந்து வேரி ஆகும். அதனால நீங்க கிட்டத்தட்ட அரௌண்டா
15 photos எடுத்துக்கோங்க. 15 photos பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை எடுத்து வச்சுக்கோங்க. ஆதார் கார்டு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபீ ரெசிபியன்ட். இப்போ நீங்க வந்து டவுன்லோட் அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க ஃபீஸ் கட்டி தான் அந்த அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிப்பீங்க. அந்த ஃபீஸ் கட்டினோடனே ஒரு ரெசிபியன்ட் ஃபீ ரெசிபியன்ட் வரும். அதை ஸ்கிப் பண்ணிடாம அந்த இதை அவங்க நெட் சென்டர்காரங்கிட்ட என்னன்னு சொல்றீங்கன்னா இந்த ஃபீ ரெசிபியன்ட்டை எனக்கு ஒரு 5 காப்பீஸ் போட்டு தாங்க எங்களுக்கு வேணும் அப்படின்ட்டு இந்த ஃபீ ரெசிபியன்ட்டை போட்டு வாங்கிருங்க. வாங்கி வச்சிட்டீங்கன்னா அது சில காலேஜில் ஃபீ ரெசிபியன்ட் கேட்கறாங்க, சில காலேஜில் கேட்கறது இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப இந்த சர்டிபிகேட்டை தான் நீங்க எடுத்துக்கணும். ஓகேவா? இந்த சர்டிபிகேட்டை தான் எடுத்துக்கணும். இந்த ஒண்ணு கூட ஸ்கிப் பண்ணிடக்கூடாது. மற்றது நீங்க வந்து காலேஜில் ஃபில்அப் பண்ண சொல்றதெல்லாம் அதுல வந்து எல்லா காலேஜ்லாம் கிடையாது. சில காலேஜில் வந்து பேரண்ட்ஸ்ட வந்து என்னதான் டிக்ளரேஷன் ஃபார்ம் வாங்குறாங்க, சில காலேஜில் வாங்குறது கிடையாது. சில காலேஜில் வந்து பென் டிரைவ் ஸ்கேன் காப்பின்னு சொல்லி இதை ஃபுல்லாத்தையும் வந்து லோடு பண்ணிட்டு போக சொல்றாங்க. சில காலேஜில் அது கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, திண்டுக்கல் காலேஜிலலாம், திண்டுக்கல் மெடிக்கல் காலேஜிலலாம் வந்து அந்த சிடிஆர் பென் டிரைவர்லாம் கேட்கலனே அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அதனால வந்து காலேஜ் டு காலேஜ் வேரியா இருந்தால் நீங்கள் எல்லாத்தையும் வந்து ப்ரிப்பேர்டாக வச்சுக்கோங்க. நம்மளுக்கு காலேஜில் கேட்க மாட்டாங்க, செய்ய மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நீங்கள் ஒரு பென் டிரைவ் இல்லை ஒரு சிடியில் வந்து அந்த உங்கள் சர்டிஃபிகேட்டை ஃபுல்லாக பிடிஎஃப் ஃபார்மில் ஏற்றிடுங்க. பிடிஎஃப் ஆர் ஜேபிஇஜி ஃபார்மேட்டில் நீங்கள் ஏற்றி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கேட்டால் கொடுங்க, கேட்கலன்னா உங்களுக்கு தானே வரப்போகுது. ஓகேவா? அதனால இதுதான் வந்து ரவுண்ட் 2 எப்படி அலாட்மெண்ட் ஆர்டர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அது குறித்து. இப்போ நெக்ஸ்ட் பேமெண்ட் என்னால் பண்ண முடியலண்ணே. 13,510 ரூபானா ஈஸியாக கட்டிடலாம். கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜில் 4.5 லட்சம் வருது, பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் வந்து 5.5 லட்சம் வருது. இப்போ நான் எப்படினே கட்டவே முடியலண்ணே, என்னோட பேங்க்ல வந்து போக மாட்டேதுண்ணே, பேமெண்ட் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா உங்களோட பேங்க்குக்கு போங்க. டேரெக்டாக நீங்கள் எந்த பேங்க் இருக்கீங்களோ அந்த பேங்க்ல போயிட்டு இந்த மாதிரி என்னோட பேங்க்குக்கு இந்த மாதிரி மெடிக்கல் காலேஜ் கிடைச்சிருக்கு, எனக்கு செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் இந்த மாதிரி 4.5 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா கட்டணும், ஆனால் வந்து ஃபெயிலியர்னு வருது அப்படின்னே உங்களோட அக்கௌண்ட் நம்பர் எடுத்து அந்த பேமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியதை லிமிட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி விடுவாங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க ஒரு 10 lakhs கிட்ட எக்ஸ்டெண்ட் பண்ணினா நீங்க 10 லட்ச ரூபாய்க்குள்ள எவ்வளவு வேணா நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகேவா? என்னோட சஜெக்ஷன் என்னன்னா நீங்க இவ்வளவு ரிஸ்க் எடுத்து போறதுக்கு அவங்க ஆல்ரெடி ரவுண்ட் 1ல டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன்ல ஒரு சலான் மாதிரி அவங்க வெப்சைட்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த சலானை எடுத்து நீங்க ஃபுல்லா ஃபில்அப் பண்ணுங்க. ஃபுல்லா ஃபில்அப் பண்ணி உங்களோட அமௌண்ட்டையும் அந்த சலானையும் எடுத்து பேங்க்ல எப்பயுமே நம்ம நார்மலா வந்து ஏதாச்சும் ஒரு அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணா சலானை ஃபில்அப் பண்ணுவோம், அமௌண்ட் கொடுக்கணும். அதே மாதிரி டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் வந்து அந்த சலான் எடுக்கணும். நீங்களா சலான்லாம் ஃபில்அப் பண்ணக்கூடாது. டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் வந்து அந்த வெப்சைட்ல அந்த ஒரு சலான் இருக்கும். அந்த சலானை எடுத்து நீங்க வந்து அதில் ஃபுல்லா ஃபில்அப் பண்ணி காசையும் உங்க நீங்க பே பண்ணக்கூடிய காசையும் பேங்க் காரங்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க பண்ணிட்டு போயிடுவாங்க. இது வந்து சிம்பிள் மெத்தட். நீங்க போய் லிமிட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க பே பண்ணி அது சக்சஸ் ஆச்சுன்னா பரவாயில்ல, அது ஃபெயிலியர் ஆச்சுன்னா திருப்பி மண்டை பிச்சுக்கிட்டு எதுக்கு இவ்வளவு வேலை? டைரக்டா போங்க, டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் வந்து சலான் எடுங்க, சலான் எடுத்து ஃபுல்லா ஃபில்அப் பண்ணுங்க. ஃபில்அப் பண்ணி பேங்க் காரங்கிட்ட உங்களோட அமௌண்ட்டையும் சலானையும் கொடுங்க. அவங்க காசை என்ட்ரி போட்டு கொடுத்துருவாங்க சக்சஸ்ஃபுல்லா. அது வந்து பேங்கோட போறதுனால ஈஸியா சக்சஸ்ஃபுல் ஆயிரும். ஓகே, அது வந்து சிம்பிள் மெத்தட். ஓகே, இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா நம்ம வந்து பேமெண்ட்டையும் முடிச்சிடலாம், இது அலாட்மெண்ட் ஆர்டர் ஈஸியா எடுத்துடலாம், போய் அட்மிஷன் ஈஸியா நம்ம முடிச்சலாம். டாக்குமெண்ட் ரெக்யூர்மெண்ட் ரொம்ப ரொம்ப கவனம். ஓகேவா? இதுதான் வந்து லேட்டஸ்ட் அப்டேட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட நீட் ஆப்பர்ட்ரிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய லேட்டஸ்ட் வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.